My dear students, today CMA intermediate cost accountancy paper பார்க்க போகிறோம். இதில் நம்ம MCQ ஏற்கனவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணலை, அதனால் MCQலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் வேகமாக. இன்றைக்கி நம்ம பார்க்குற கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா 15 MCQ கொஷின்ஸும் கொஷின் நம்பர் பி பார்ட்டில் ஒரு கொஷினும் ஏபி 1AB ஐ மீன் 15 MCQ கொஷின் ஏல ஏ பார்ட்டில் அந்த கொஷின் நம்பர் 2ல் வந்து உங்களுக்கு ஏபி இது ரெண்டையும் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் படிப்போம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ் கிவன். ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து ஒன்று நம்ம செலக்ட் பண்ணோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஃபஸ்ட், பேட்ச் காஸ்டிங் இஸ் எ வேரியண்ட் ஆஃப் ஜாப் காஸ்டிங் அப்படின்றான். ஆக்சுவலாக ஜாப் காஸ்டிங் வேறு, பேட்ச் காஸ்டிங் வேறு. இட் இஸ் நாட் எ வேரியண்ட் ஆஃப் ஜாப் காஸ்டிங், அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது, ஜாப் காஸ்ட் சீட் மே பி யூஸ்டு ஃபார் எஸ்டிமேட்டிங் த ப்ராஃபிட் ஆஃப் ஜாப்ஸ். ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படின்னு போடுற சீட்டுக்கு பேர் தான் அதுக்கு ஜாப் காஸ்ட் சீட் அப்படின்னு. த மெயின் பர்பஸ் ஆஃப் த ப்ரிப்பேரிங் த காஸ்ட் ஜாப் காஸ்ட் சீட் வந்து என்னென்னா டு அசர்டைன் த ப்ராஃபிட். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then question number 2. Which of the following applicable for cost reduction, cost control? There is a difference between the cost control and cost reduction. Here, which of the following is applicable for cost control? Cost control நம்ம எதுக்கு பண்ணுறோம்? அதாவது நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த கண்ட்ரோல் பண்ணி அதை அடைய முடியுதான்னு பார்க்குறது தான் மெயினாக. ஸோ அதில் தான் இங்கே கேட்குறாங்க, ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் applicable for cost control அப்படின்னா, இட் இஸ் a corrective function, it is challenge standard set, it ends with the targets are achieved. நல்லா பார்க்கணும், இதுதான் applicable. அப்போ கரெக்டிவ் ஃபங்க்ஷனு அதெல்லாம் கிடையாது. கரெக்டிவ் ஃபங்க்ஷன் சேலஞ்சஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் அண்ட் தென் இட் இஸ் ரிலேட்டட் டு வித் ஃபீச்சர். அப்போ இட் ends when targets are achieved is the correct answer. Please make note. And then C is the correct answer. And then question number which of the following budget recognize the difference between the fixed and semi-fixed and variable cost and is designed to change in relation to the change of level of activity. நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம், எந்த ப்ராஜெக்ட் நம்ம போடும்போது பட்ஜெட்ரி கண்ட்ரோல் நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், 80%, 70%, 60%லாம் நம்ம போடுவோம் இல்லையா? அது எதுக்கு? அதுலேயே நம்ம 2-3 பிரிப்போம். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ, செமி ஃபிக்ஸ்ட் எவ்வளோ, வேரியபிள் எவ்வளோ, இதெல்லாம் போடுவோம். அது எதில் வரும்? மாஸ்டர் பட்ஜெட்டா, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டா, ஆப்ரேஷனல் பட்ஜெட்டா, ஆக்டிவிட்டி பட்ஜெட்டா? ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட். அண்ட் தென் அண்டர் net realizable value method of apportionment of joint cost to joint products, the selling and distribution cost is அப்படின்னு கேட்குறான். நல்லா பார்க்கணும். அண்டர் த நெட் ரியலைசபிள் வேல்யூ மெத்தட் அப்படின்னு இருக்குது. அந்த மெத்தட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின்ட் காஸ்ட்டை ஜாயின்ட் ப்ராடக்ட்டுக்கு அப்போர்ஷன் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம சேல்ஸ் வேல்யூலேருந்து குறைப்போம். அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். ஆடட் டு ஜாயின்ட் காஸ்ட் இல்லை, டிடெக்டட் ஃப்ரம் சேல்ஸ் வேல்யூ கரெக்டு. அப்போ பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கங்க, பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டிடெக்டட் ஃப்ரம் சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது. அடுத்தது கொஷின் நம்பர், இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பொட்டன்சியல் பெனிஃபிட். பொட்டன்சியல் பெனிஃபிட் அப்படின்னு என்ன கேட்குறான்? ஆஃப் த பட்ஜெட். ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனுடைய பொட்டன்சியல் பெனிஃபிட் என்னென்ன? ஆக்சுவலாக பொட்டன்சியல் பட்ஜெட் எதுக்கு? மோட்டிவேட் த மேனேஜர். அது கரெக்டு தான், அது பொட்டன்சியல் பெனிஃபிட் தான். இம்ப்ரூவ்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் கம்யூனிகேஷன், அது கூட பார்த்திங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்டல் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த பொட்டன்ஷியல் பட்ஜெட்டு, அதை இந்த பட்ஜெட்னால பொட்டன்ஷியல் பெனிஃபிட் இருக்குது, அதுவும் கரெக்டு தான். என்ஹான்ஸ்டு கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்போ ஃபர்ம் ஆக்டிவிட்டீஸ் கோஆர்டினேட் பண்ணலாம். ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ம் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங், ஒன்றுக்கு ஒன்று கோஆர்டினேட் பண்ணோம், அதுவும் கரெக்டு தான். அப்போ எது விச் இஸ் நாட் எ பொட்டன்ஷியல் பெனிஃபிட்னா எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அக்யூரேட் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது தான். அப்போ இட் இஸ் நாட் எ பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் த யூசிங் பட்ஜெட். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 6ல் ஏ அண்ட் கம்பெனி calculates the price. A's company calculates the price of job by adding overheads
to the prime cost and adding 30% of the total cost as a profit margin. நார்மலாக ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அதில் 20% 30% வச்சு ப்ராஃபிட் மார்ஜின், அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் வேல்யூ. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப் நம்பர் LM24 வாஸ் சோல்டு ஃபார், அப்போ சேல்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் நல்லா கவனிக்கணும், சேல்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, அதாவது 6760 rupees அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அண்ட் இன்கர்டு ஓவர் ஹெட்ஸ் வர்றதுக்கு, அது என்ன ஓவர் ஹெட்ஸு 2766. நார்மலாக ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ரைமுங்கிறது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், இதுதான் ப்ரைம். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ரைம் காஸ்ட் ஆஃப் த ஜாப் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறான், நல்லா நோட் பண்ணிங்க, 30% ஆஃப் த டோட்டல் காஸ்ட் அஸ் எ ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ காஸ்ட்டில் 30%, அப்போ காஸ்ட் 100 ரூபா அப்படின்னா 30% வச்சிங்கன்னா 130 ரூபா செல்லிங் ரேட்டு. அப்போ இந்த 130 ரூபா தான் இந்த 6760 ரூபா. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போ 6760 டிவைடட் பை 130 அப்படின்னு போட்டிங்கன்னா 130% போட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு 6760 டிவைடட் பை 130% போட்டிங்கன்னா 5200 rupees தான் ஒரிஜினல், ஐ மீன் டோட்டல் காஸ்ட். இதுக்கு பேர் டோட்டல் காஸ்ட். சரி, இப்போ டோட்டல் காஸ்ட் இவ்வளோ இருந்தால் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 5200. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஓவர் ஹெட்டு 2760, அதை லெஸ் பண்ணால் மீதி வர்றது தான் ப்ரைம் காஸ்ட். அப்போ லெஸ் என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போ ஓவர் ஹெட் வந்து எவ்வளோன்னா 2776. அப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஓவர் ஹெட் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். இப்போ டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிருச்சு, ஓவர் ஹெட் தெரிஞ்சிருச்சு. அப்போ ப்ரைம் காஸ்ட் வரணும்னா அதை மைனஸ் பண்ணணும். அப்போ 5200 மைனஸ் 2776 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2424. தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் நோட் இட், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், in non-integrated accounting system, what is the primary objectives? What is the primary objectives? Non-integrated system, what is the primary objectives of the ledger? அப்போ என்ன பண்ண பாருங்கள், நான் இன்டெகிரேட்டட் அக்கௌண்ட்டில் மேனேஜிங் ஜென்ரல் லெட்ஜர் என்ட்ரிஸ், ரிகார்டிங் டைரக்ட் காஸ்ட், கண்ட்ரோலிங் இன்டைரக்ட் காஸ்ட், மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ நான் இன்டெகிரேட்டட்னு என்ன, இன்டெகிரேட்டட் இல்லை, காஸ்டிங்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டும் இன்டெகிரேட் பண்ணல, தனியாக இருக்குது. அப்போ ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் என்ன ஆக்சுவலாக, இன்டைரக்ட் காஸ்ட்டை நம்ம என்ன பண்ண, டைரக்ட் காஸ்ட் இல்லை, டைரக்ட் காஸ்ட் கிடையாது, இன்டைரக்ட் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ இதில் என்ன கேட்குறான், வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ்னால் இதுதான் ஆன்சர், கரெக்டு. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் நவி பேஸ் ₹8 per unit ராயல்ட்டி டு த டிசைன். அதை ஒரு ப்ராடக்ட்டு அவன் வந்து அந்த உரிமையை வந்து அவன் வச்சுருக்கான், அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுறான், அந்த ப்ராடக்ட்டை நம்ம தயார் பண்ணோம், அவங்ககிட்ட இருந்து ராயல்ட்டி கட்டி அந்த உரிமையை வாங்கணும். அது ஆக்சுவலாக என்ன மேனுஃபேக்சரிங்கில் வரும், டைரக்ட் காஸ்ட்டில் வரும். அப்போ வாட் வில் பி த, அதுதான் சொல்கிறோம், ராயல்ட்டி சார்ஜ் வுட் பி கிளாசிஃபைட் இன் த கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ். என்னவாகும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போகுமா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில். இன்டைரக்ட்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லிங், அது மட்டும்தான் வரும், அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங்கில் மட்டும்தான் வரும். டைரக்ட்டுங்கிறது ஃபேக்ட்ரி காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதில் வரும். அப்போ இந்த ராயல்ட்டிங்கிறது எங்கே வரும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதில் தான் வரும். அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் ப்ளூ ஸ்டார் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆப்ரேட்ஸ் 2 trucks அண்ட் பர்டிகுலர் பீரியட். ஒரு பர்டிகுலர் பீரியடில் 2 trucks வச்சுருக்காங்கங்க. இந்த 2 trucksமே மொத்தமாக சொல்லிட்டான், ஒன்று சொல்ல, 2 trucks, 2 trucks ட்ராவல்டு. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க, 25,000 kilometers. எதுக்கு, ஃபார் கேரிங் த கூட்ஸை கேரி பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. ஆனால் நல்லா பார்க்கணும் டிஸ்டன்ஸு, ஆனால் ஆவரேஜ் லோடு வாஸ் 3 ton per journey. ஒரு ஜர்னிக்கு 3 ton அப்படின்றான். அப்போ மொத்தம் எவ்வளோ வரும், அப்போ 25,000 into 3, அதுதான் வந்து வெயிட்டட், அதாவது வெயிட்டும் இருக்கும் டிஸ்டன்ஸும் இருக்கும். ரெண்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் அண்ட் தென் டன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 75,000. சரி, ஓகே. இந்த ஆவரேஜ் லோடு இது சொல்லாச்சு. இன் டோட்டல் தே மேட் 20 journey. இப்போ ஜர்னிக்கு மட்டும் கேட்டிருந்தானா 20ஆல் டிவைட் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன கேட்குறான், த டோட்டல் காஸ்ட், மொத்த செலவு மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா
மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் போகுது டிஸ்டன்ஸு. ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுது 3 லோடு, ஐ மீன் 3 டன்னு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 75,000. அதை வந்து கிலோமீட்டரு டன்னு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை கிலோமீட்டர் டன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதில் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் 2,25,000 டோட்டல் காஸ்ட்டு. அப்போ அவன் என்ன கேட்குறான், ஆவரேஜ் காஸ்ட் பர் டன் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு டன்னுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அப்போ இப்போ இது எத்தனாயிரம் டன்னு, 75,000 டன்னு. அதாவது இத்தனை கிலோமீட்டரில் போச்சுன்னா இத்தனை டன்னு, அப்போ 75,000 டன்னு. அப்போ இவ்வளோ டன்னுன்னா அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு என்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அடிச்சிட்டிங்கன்னா ₹3. அவ்வளோதான். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ₹3, C is the correct answer. Please make note, C is the correct answer. And then 10th question. Which section the Company Act deals with the adoption and adherence of the cost accounting standards? நாவே உங்களுக்கு தெரியும் என்ன cost accounting standardsனா. Cost accounting standardsனா section 148. That is the correct answer. Please make note it. And then Jolly Limited manufactures student level fountain pen. Each cost pen ₹40. So ₹40. அப்போ ஃபவுண்டன் பென்னோட காஸ்ட் சேல் ரேட் வந்து ₹40. வேரியபிள் காஸ்ட் வந்து ₹22. நல்லா பார்க்கணும். அப்போ இதில் வந்து சேல் ரேட்டு எவ்வளோ சொல்கிறான், ₹40. சரி, வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறான், வேரியபிள் காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹22. அப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ, பர் யூனிட் எவ்வளோ ₹18. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 16,000 ஃபிக்ஸட் காஸ்ட். அது இல்லாமல் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ₹20,000. அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், இந்த எவ்வளோ த சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ அப்படின்றாங்க. சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம போடும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு என்ன சேல்ஸ் வால்யூம் வேணும் அப்படின்னா எவ்வளோ வரணும் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ ஆச்சா, அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ சொன்னோம் 16,000, ப்ராஃபிட் எவ்வளோ 20,000, இது எவ்வளோ சொன்னது ₹18. அப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ₹18. அப்போ நீங்கள் இதில் பாருங்கள், அப்போ 36,000 டிவைடட் பை 18 அப்படின்னு போட்டிங்கன்னா 82 டைம்ஸ் அப்புறம் 2,000. ஸோ 2,000 யூனிட்ஸ் இதுதான் வந்து ஆன்சர். அப்போ என்ன வரும் ஆன்சர் வந்து B is the correct answer, 2,000 C is the correct answer, 2,000 units. So make note of it, C. And then question number 12. So question number 12, which of the following would not be used to estimate the standard direct material price? So standard direct material price. ஸோ இதில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸை எஸ்டிமேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எதுலேருந்தெல்லாம் பண்ணலாம், ஆக்சுவலாக பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட்லேருந்து பண்ணலாம். சாரி, இதை வந்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட்லேருந்து பண்ணலாம். ஃபோர்காஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த ப்ரைஸ், அது மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ண, மூவ்மெண்ட் எப்படி அதிகமாக கம்மியாக, அதுவும் காரணமாக இருக்கலாம். அவைலபிலிட்டி ஆஃப் பல்க் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட்ஸ், இது மூணுமே நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டினுடைய எஸ்டிமேட் காஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணுறது யூஸ் ஆகும். பட் இங்கே என்ன கேட்குறான், வுட் நாட் பி யூஸ்ட் கேட்குறது. இந்த ஃபாலோயிங் எது யூஸ் ஆகாது, எதுக்கு, டு எஸ்டிமேட் ஸ்டாண்டர்ட் டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன் ஆப்ரேஷன் தான் யூஸ் ஆகாது. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 13. டூரிங் August 24, 2024, there were 21 working days of 8 hours per day in a firm. The working force consists of 20 workers due to the machine breakdown. 480 hours were recorded as idle time. During August, the workforce produced 10,800 units of output. The expected time per unit of output is எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள், கால், அதாவது ஒரு மணி நேரத்தில் 4 ஒரு பங்கு, 1/4 மணி நேரம், தட் இஸ் 15 minutes. மினிட்ஸில் பார்த்தா, ஹவர்ஸில் பார்த்தா 1/4 மணி நேரம், 0.25 hours. The production volume ratio of the firm அப்படின்னு கேட்குறான். அப்போ ப்ரொடக்ஷன் வால்யூம் ஆஃப் த ரேஷியோ என்ன நம்ம கேல்குலேட் பண்ணலாம். நார்மலாக இதில் நீங்கள் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டைம் என்ன, பட்ஜெட்டட் டைம் என்ன. August 24 பட்ஜெட்டட் டைம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அதாவது 21 ஒர்க்கர்ஸு ஆச்சா, 20 ஒர்க்கர்ஸு, அடுத்தது 8 ஹவர்ஸு இன்ட்டு 20 ஹவர்ஸு 8 ஹவர்ஸு 20 ஒர்க்கர்ஸ் 8 ஹவர்ஸ் இன்ட்டு 21 ஒர்க்கிங் டேஸ்
இதை நீங்கள் அப்படியே கேல்குலேட் பண்ணால் இதுதான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டட் ஹவர்ஸ், அதாவது 20 × 8 × 21. ஸோ 3360. இது நல்லா பார்த்துங்க. இதுதான் இவ்வளோ நாளில் இத்தனை மணி நேரம் இத்தனை ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சால் எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம். பட் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸில் என்ன சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக, அதாவது 10,800 யூனிட்ஸ் அட்டு, அதாவது 1/4 மணி நேரம் இவ்வளோ ஹவர்ஸ் அப்படி வச்சுங்க, 0.2 ஹவர்ஸ். அப்போ மொத்தம் ஹவர்ஸ் எவ்வளோ என்ன வரும், 10,800 × 0.25. இங்கே ஐடியல் டைம் இதெல்லாமே irrelevant, அது தேவையில்லை. அப்போ 2,700 ஹவர்ஸ். சரி, இதுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ப்ரொடக்ஷன் வால்யூம் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டைமு டிவைடட் பை பட்ஜெட்டட் டைமு இன்ட்டு 100. இதை போட்டிங்கன்னா அது வந்துடும் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டைம் இப்போ எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருந்தோம், 2,700 ஹவர்ஸ் அண்ட் தென் 3,360 ஹவர்ஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்ட்டு 100. இதை போட்டிங்கன்னா வந்துடும். அப்போ 2,700 டிவைடட் பை 3,360 இன்ட்டு 100. ஸோ எவ்வளோ, 80.36 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த ஏ பார்ட்டில் ஏ இஸ் த கரெக்ட் கொஷின் ஆன்சரு. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். And then operations to produce a unit of product are require 9 hours. The budgeted ideal time of 10% of total hours. அப்போனா என்ன அர்த்தம், ஒரு ஒன்று தயார் பண்ணுறதுக்கு மொத்தமாக நேரத்தில் 10% வந்து ஐடியலாக போயிடும். அப்போ 90% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் பாருங்கள் எவ்வளோ ரிக்வயர் பண்ணுறோம், 9 மணி நேரம். அப்போ ஆர் ரிக்வயர்ஸ் 9 hours. அப்போ ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறதுக்கு 9 hours தேவைப்படும். பட்ஜெட்டட் ஐடியல் டைம் அப்படிங்கிறது 10%. அப்போ ஆக்டிவ் ப்ரொடக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அப்போ 100ல் 10 போச்சுன்னா 90%. ஸோ அது பாருங்கள். அதே சமயத்தில் வேஜ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 per hour. அப்போ நீங்கள் இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இதை நீங்கள் பாருங்கள், இதில் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 9 hours தேவைப்படுது. ஆக்சுவலாக என்ன, இப்போ ஐடியல் டைம் போக 100 - 10 தட் இஸ் 90%க்கு 9 hours அப்படின்னா மொத்தம் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள், 9 டிவைடட் பை 90% போட்டிங்கன்னா 10 hours தேவைப்படும் ஒர்க் பண்ணணும். 10 hours ஒர்க் பண்ணால் வேஜ் ரேட் எவ்வளோ சொல்கிறோம், 16 rupees per hour. அப்போ 10 × 16 rupees அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ ₹160 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 160D இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் இட். And then in an integrated accounting system, the accounting entry for indirect wages incurred would be என்ன வரும், இன்டகிரேட்டட். நான் இன்டகிரேட்டட் முதல்ல பார்த்தோம். இப்போ இன்டகிரேட்னா காஸ்டிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெண்டும் இன்டகிரேட் பண்ணியிருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது இன்டைரக்ட் வேஜஸ் இருந்தால் நம்ம எதை பண்ணுவோம், ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். அது மாதிரி எதாவது சொல்லியிருக்கா பாருங்கள். டெபிட் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இல்லை, டெபிட் ஓவர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் கரெக்டு, அண்ட் கிரெடிட் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்ட்டு பிக்கும் நம்ம அப்படியே போயிடலாம். பார்ட் பி இந்த சம் வந்து பெரிய சம்மாக இருக்கும். இதை நான் அப்படியே படிச்சிட்றேன், நல்லா கவனிங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் மேனுஃபேக்சர் செல்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் த மெஷின். The Standard Engineering Limited submits the following details for the accounting year 31st March 2025. ஸோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் டைரக்ட் லேபர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்வென்ட்ரிஸ் ஓப்பனிங்கு, அதில் ஒர்க் இன் ப்ராக்ரஸும் இருக்குது, ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்குது. ரா மெட்டீரியல்லையும் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. ப்ராப்பர்ட்டிங் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். இன்வென்டரிஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸும் இருக்குது, ஃபினிஷ்டு கூட்ஸும் இருக்குது. இன்வென்டரிஸில் அட் தி எண்ட் ஆஃப் தி, இது வந்து க்ளோசிங் இன்வென்டரிஸு, இது ஓப்பனிங் இன்வென்டரிஸ். அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், இது ஓப்பனிங். ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், இது எண்டு. அப்போ இது ஓப்பனிங், நல்லா பார்க்கணும். இது வந்து ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங். இதில் வந்து ரா மெட்டீரியலில் மேலே இருக்கிறது அந்த இது வந்து ஓப்பனிங், இது க்ளோசிங். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 60% ஆஃப் த டைரக்ட் லேபர் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் 6% ஆஃப் சேல்ஸ் and not related to the production activity. Selling and distribution overheads 12% of the sales. அப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, you are required to prepare cost and profit statement for the year ended 31st March 2025 கேட்குறாங்க.
அப்போ நீங்கள் இது என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த சம் அப்படியே போடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று போடலாம். அதாவது காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட். இதில் உங்களுக்கு தெரியும், அதாவது அமௌண்ட்டை போடுங்க, இங்கே பர்டிகுலர்ஸில் இப்போ நம்ம இதில் எங்கே எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ சொல்கிறோம்? இன்வென்ட்ரி அட் தி பிகினிங் 80,000 rupees. அதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அது எவ்வளோ? 80,000. அடுத்தது ஆடு, இதில் பர்ச்சேசஸ் வரும். எவ்வளோ பர்ச்சேசஸ் பாருங்கள். பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபார் த 34 lakhs. ஸோ 34 lakhs பர்ச்சேசஸ், அதை ஆட் பண்ணுங்கள். அடுத்தது லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ என்ன பண்ணோம்? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் என்ன சொல்கிறோம்? இன்வென்ட்ரி செட் த, இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், ரா மெட்டீரியல்ஸ் இன்வென்ட்ரி பிகினிங். இதில் வந்து அட் த எண்டில் 1,30,000 rupees. ஸோ 1,30,000 rupees we have to deduct it. ஸோ இப்போ டிடெக்ட் பண்ணால் என்ன வருது? அப்போ 80,000 ப்ளஸ் 34 lakhs ப்ளஸ் மைனஸ் 1,30,000. ஸோ 33,50,000 rupees. ஸோ 33,50,000 rupees இதில் வருது. இது வந்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன், தெரியும் உங்களுக்கு, கன்சம்ஷன். ஸோ இதோடு நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்ட் லேபர் இருக்குது, இங்கே பாருங்கள், டைரக்ட் லேபர் 16 lakhs. அப்போ ஆட் டைரக்ட் லேபர், அப்படி சும்மா இது மட்டும் எழுதுகிறேன், 16 lakhs. டைரக்ட் லேபர் பண்ணிங்கன்னா அப்போ இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் சேர்த்தணும். எக்ஸ்பென்சஸ் இங்கே கொடுக்கல, அதனால் டைரக்ட் லேபர். அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது பாருங்கள்? 49,50,000. இதுக்கு பேர் என்ன? ப்ரைம் காஸ்ட். சரி, ப்ரைம் காஸ்ட்டு போட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எதாவது இருக்கா? இருக்குது. என்ன சொல்கிறோம்? 6% ஆஃப் சேல்ஸ் அண்ட் நாட் ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. அப்போ சேல்ஸில், அப்போ 6% ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே 90 lakhs சேல்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 6% ஆஃப் 90 lakhs. சாரி, அப்போ 90 lakhsல 60%, 6% எவ்வளோ வருதுங்க? 6% போட்டிங்கன்னா 5,40,000 rupees. ஸோ 6% 60% சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறோம் பாருங்கள்? 6%. அதில் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆஃப், சாரி, இதில் ஒன்று நம்ம பார்க்கணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு 60%, சாரி 60% ஆஃப் டைரக்ட் லேபர். அப்போ 60% ஆஃப் டைரக்ட் லேபர் எவ்வளோ? 60% ஆஃப் டைரக்ட் லேபர் எவ்வளோ? இந்த அமௌண்ட்டு. அப்போ 60% ஆஃப் 16 lakhs. அப்போ 16 lakhsல 60% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள்? 9,60,000 rupees. 9,60,000 rupees. இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளவு? ப்ளஸ் 49,50,000. ஸோ 59,10,000. இதில் ஆட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 1,20,000. அப்போ 1,20,000 ஆடு லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 1,80,000 லெஸ்ஸு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வருது? 510 ப்ளஸ் 1,20,000 மைனஸ் 1,80,000. ஸோ 58,50,000 rupees. 58,50,000 rupees இது வந்துடுச்சு. இதுக்கு பேர் என்ன? நெட் ஃபேக்ட்ரி காஸ்ட். சரி, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து மறுபடியும் ஓப்பனிங், வேறு எதுவும் அதிகமாக கொடுக்கல. ஆடு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ?
ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ சொல்கிறோம் பாருங்கள். அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ் 3,60,000. ஸோ 3,60,000 லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 2,20,000. ஸோ இதை லெஸ் பண்ணும். ஸோ இதை லெஸ் பண்ண என்ன 58,50,000 ப்ளஸ் 3,60,000 minus 2,20,000. So 59,90,000. சரி, இதிலிருந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எவ்வளோ சொல்கிறோம் பாருங்கள். 6% இதில் தான் ஆன் சேல்ஸ். 6% ஆன் சேல்ஸ்னால் எவ்வளோ? சேல்ஸ் வந்து 9 lakhs. அப்போ 90 lakhs ஆன் 90 lakhs. அப்போ 90 lakhஸில் இன்ட்டு 6% அப்படின்னா 5,40,000. அப்போ ஆட் பண்ணுங்கள். லெஸ் இல்லது, மறுபடியும் ஆடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அடுத்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஆடு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 12% ஆன் சேல்ஸ். அதே தான் சேல்ஸ்னால் ஆன் 90 lakhs. ஸோ 90 lakhs இன்ட்டு 12%. ஸோ 10,80,000 லெஸ் பண்ணணும். அப்போ இது பாருங்கள் 59,90,000 ப்ளஸ் 5,40,000 மைனஸ் 10,80,000. ஸோ எவ்வளோ வருது பாருங்கள். சாரி, இது ரெண்டையுமே ஆடு தான் பண்ணணும். 59,90,000 ஓப்பனிங் ஞாபகம் வச்சுட்டோம். 90,000 ப்ளஸ் 5,40,000 ப்ளஸ் 10 lakhs. இது ஆடு தான். ப்ளஸ் 10,80,000. ஸோ 76 lakhs 10,000. ஸோ இதில் ப்ராஃபிட் மார்ஜின் வேணும். ஆனால் நமக்கு தெரிஞ்சது ப்ராஃபிட் மார்ஜின் அவங்க சொல்லலை, பட் சேல்ஸ் மட்டும் நமக்கு இருக்குது. அப்போ சேல்ஸ் எவ்வளோ? அது மிஸ்ஸிங் ஃபிகர். சேல்ஸ் வேல்யூ 90 lakhs. அப்போ என்ன இருக்கும்? சேல்ஸ் லேக். இதில் வந்து டோட்டல் இது வரைக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வருதா? இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வரும். ஸோ இதில் வந்து இது வந்து டோட்டல் காஸ்ட்டு. ஸோ இதிலிருந்து 90 lakhs. ஸோ 13,90,000 இஸ் ப்ராஃபிட் மார்ஜின். மொத்த சேல்ஸ் எவ்வளோ? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது, we had prepared a cost and profit statement for the year ended 31st March. இதில் போடுங்க ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் as on 31st March 2025. That's all. This question is over. And the next question, I mean 2B. 2Bல பாபு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாய் 2 ஒர்க்மேன், விகாஸ் அண்ட் சிவ் 2 பேர் ஒர்க்மேன் இருக்கான். போத் ஒர்க்ஸ் டு ப்ரொடியூஸ் சேம் ப்ராடக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த சேம் ரா மெட்டீரியல். அப்போ ஒரே ப்ராடக்ட் தயார் பண்ணுறான், ஒரே ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் த சேம் நார்மல் வேஜ் ரேட்னா என்ன? 100 ரூபானா 100 ரூபா தான். ஆனால் சிஸ்டம் வேறு. ஒருத்த வந்து ரோவன் சிஸ்டம், விகாஸ் இஸ் பெய்ட் போனஸ் அண்டர். அப்போ போனஸ் வாங்குறது ரோவன் சிஸ்டத்தில் வருது. ரோவன் சிஸ்டத்தில் என்ன வரும் உங்களுக்கு? ஆக்சுவலாக பேசிக் சேலரின்னு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்கு இன்ட்டு வேஜ் பர் ஹவர். அதுக்கப்புறம் போனஸ் என்ன பண்ணுவீங்க இதில்? அதாவது எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் அலவுடு இன்ட்டு, நல்லா பார்க்கணும், டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலவுட் இன்ட்டு டைம் சேவ் இன்ட்டு ரேட் பர் ஹவர். அதுதான் வந்து ரோவனில் வந்து போனஸ். அப்போ போனஸையும் அந்த நார்மல் இதையும் ஆட் பண்ணோம். இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஹால்சே பிளானில் வந்து இஸ் போனஸ் அக்கார்டிங் டு ஹால்சே பிளான். ஹால்சே பிளான் என்ன? அதாவது 50% ஆஃப் த போனஸ் எவ்வளோ வருதோ அதில் 50% அப்படிங்கிறது வரும். ஸோ த டைம் அலவுட் டு மேக் த ப்ராடக்ட் இஸ், மொத்தமாக டைம் அலவுடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 hours. ஆனால் விகாஸ் எவ்வளோ நேரத்தில் அந்த ஒர்க்கை முடிக்கிறான் அப்படின்னா ஒன்லி 30 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடறான். அப்போ நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறான்? 50 - 30 20 ஹவர்ஸ் சேவ் பண்ணுறான் விகாஸ். சிவ் என்ன பண்ணுறான்? ஹீ டேக்ஸ் 40 ஹவர்ஸ். அப்போ அது 10 மணி நேரம் அதிகமாக எடுக்கிறான். அப்போ இவன் டைம் சேவிங் எவ்வளோ இருக்குது? ஒன்லி 10 ஹவர்ஸ். ஸோ டு கம்ப்ளீட் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு இவன் 30 மணி நேரம் எடுக்கிறான், இவன் 40 மணி நேரம் எடுக்கிறான்.
ஸோ த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10 per man hour ஆக்சுவலி ஒர்க். ஒரு மணி நேரத்துக்கு ₹10 மேன் ஹவருக்கு. சரி, அப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ நல்லா கவனிக்கணும், இங்கே வந்து கொடுத்துருக்கிறதே அவன் வேறு ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கொடுத்துட்டான். ஃபேக்ட்ரி காஸ்ட்னா என்ன? ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அடுத்து லேபர் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் கட்டு, ஓவர் ஹெட், இது 3 சேர்ந்து தான் ஃபேக்ட்ரி. அப்போ நமக்கு என்ன மிஸ்ஸிங் ஃபிகர்? நம்ம எல்லாம் நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் அதை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி சம்மு நம்ம கிளாஸில் போட்டிருக்கோம், அதை கவனிச்சிங்க. அடுத்தது சிவ்வுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் 15,200. அப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் இருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரா மெட்டீரியல் காஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒய்க்கு எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வச்சுட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவனுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறது, எவ்வளோ ரா மெட்டீரியல் காஸ்ட்டு. அது இல்லாமல் என்னென்னு சொல்கிறான் பாருங்கள், இதில் இது ஒன்று சொல்லிட்டான். அதாவது ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் இந்த 10 per hour, இந்த ஓவர் ஹெட்டுக்கு மட்டும் சொல்லிட்டான். அவன் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறானோ அதுக்கு ₹10. அப்போ ஓவர் ஹெட் ரேட்டு தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஹாஸ் மேட் த 2 ஒர்க்மேன். அப்போ மொத்தமாக என்ன அப்படின்னு நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனுக்கு பார்ப்போம். யாருக்கு பார்ப்போம்? விகாஸ் பார்ப்போம். விகாஸுக்கு வந்து மொத்தமாக ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது விகாஸுக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கிறது. ஃபேக்ட்ரி காஸ்ட் மட்டும் எவ்வளோ சொல்கிறோம்? ₹14,560. அப்போ நமக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட்னால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபேக்ட்ரி காஸ்ட்னால் என்ன? ஃபேக்ட்ரி காஸ்ட்னால் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் காஸ்ட்டு ப்ளஸ் ஓவர் ஹெட்டு, இது 3 சேர்ந்தால் தான் ஃபேக்ட்ரி. இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்டு எவ்வளோ நமக்கு தெரியாது. இதில் நீங்கள் கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் லெட் இப்படி வச்சுங்க, லெட் ரா மெட்டீரியல் என்ன பிஎக்ஸ் அப்படின்னு வச்சுங்க. அதே மாதிரி ஒய்க்கு எவ்வளோ பேமெண்ட் தர்றான் அப்படிங்கிறது தெரியாது. ஒய்னா அதாவது வேஜஸ்க்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லேபர் ரேட்டு அப்படிங்கும்போது லேபருக்கு ரேட்டு எவ்வளோ அப்படின்னா ஒய்ன்னு வச்சுங்க. இப்போ 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 10 × ஒய் 10 ஒய் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்போ விகாஸ் மொத்தமாக எவ்வளோ எடுத்திருக்கான் பாருங்கள். அதான் அவனுக்கு டைம் அலவுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அலவுடு எவ்வளோ? டைம் அலவுடு 50 hours. சரி, அவன் எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்திருக்கான்? 30 hours வருதா? 30 hours. அதே சமயத்தில் 30 hours எடுத்திருக்கான். அப்போ 30 hours எடுத்திருந்தான் அப்படின்னா அப்போ டைம் சேவ்டு எவ்வளோ வரும்? அதை லெஸ் பண்ணுங்கள். 50 - 30 20 hours. அப்போ இதுதான். அப்போ இவனுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு ஃபேக்ட்ரி காசு தெரியும். ஃபேக்ட்ரி காசு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண ஃபேக்ட்ரி காசு தான் இதை சொல்லியிருக்கான். அப்போ 14,560 ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ரா மெட்டீரியல் காசு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸு போட்டிருக்குமா அந்த ஃபார்முலா? ரா மெட்டீரியல் லேபருக்கு ப்ளஸ் லேபருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவன் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான்? 30 hours ஒர்க் பண்ணியிருக்கான். லேபர் ரேட் எவ்வளோ? ஒய். அப்போ 30 × ஒய் 30 ஒய் ப்ளஸ் அது இல்லாமல் இது வந்து பேசிக் ரேட்டு ப்ளஸ் போனஸ் எவ்வளோ கொடுப்போம்? போனஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் டைம் சேவ் பண்ணியிருக்கான், அதாவது டைம் சேவ்டு 20 hours டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 hours. அதாவது நல்லா பார்க்கணும், டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணது 30 மணி நேரம். அப்போ 30 ஒய். ஸோ இவ்வளோ தான். அப்போ 30 ஒய் இது வந்து நார்மல் வேஜஸ் ப்ளஸ் போனஸ் ரெண்டும் சேர்த்துனது அவனுடைய ஒய். இது ஆக்சுவலாக அவனுடைய லேபர் சார்ஜஸ். எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது, ரா மெட்டீரியல் ரேட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், 30 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இங்கே சொல்லிட்டான் ₹10 தர்றோம் அப்படின்றான். அப்போ 30 × 10 300 rupees. ஸோ இந்த ஃபார்முலை இதை வந்து ஈக்குவேஷன் பண்ணலாம். அதே 14,560 அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் அப்படியே பாருங்கள் 30 ஒய் அதை வைங்க. இதை வந்து 2/5 பண்ணிக்கலாம். அந்த 0 எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 30 ஒய் ப்ளஸ் 300. மறுபடியும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னா அதே 14,560. இதில் நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸு இதில் என்ன வரும் ஆக்சுவலாக இதில் 6y வருமா, கரெக்டு. இதை வந்து 6ஆல் அடிச்சிங்கன்னா 6y, அப்போ 30y. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 30y ப்ளஸ் இது என்ன வரும் 5 6 12y. அப்போ நல்லா பாருங்கள், 12yன்னு சொல்லலாம், இல்லை அப்படி ஆமாம் 12y. அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, இதை நீங்கள் என்ன 2/5 30y அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டுங்க, சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே போட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணீங்க, அதாவது 2/5 இன்ட்டு 30y. சரி, இப்போ 2/5 30y அப்படிங்கிறது என்னென்னா 60y டிவைடட் பை 5. ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் 300. மறுபடியும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இதில் என்ன வரும், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 30 × 5 150y ப்ளஸ் 60y அப்படியே வரும். 60y டிவைடட் பை 5 அப்படியே இருக்கும், இன்ட் ப்ளஸ் 300. சரி, மேலே மறுபடியும் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், அதை பாருங்கள். இதை அப்படியே இந்த 5 இன்ட்டு இது 5x ப்ளஸ் 150y ப்ளஸ் 60y ப்ளஸ் 300. அப்போ கீழே வந்து 5 இருக்கும், இந்த 5 அந்த சைடு போச்சு அப்படின்னா இது 5ஆல், அப்போ 14,560 இன்ட்டு 5 அப்படின்னு வரும். அப்போ இது 14,560 இன்ட்டு 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,800. இந்த சைடு 72,800. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாருங்கள், 5x ப்ளஸ் 150y ப்ளஸ் 60y. இதை வந்து 120y வச்சுக்கலாம். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 5x ப்ளஸ் 120y ப்ளஸ் 300. இந்த 300 நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். ஆக்சுவலி இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இதில் வந்து 5x இந்த இடத்துல பாருங்கள், 5 × x 5x 150 100 இந்த 100 இந்த 5 × 3 இந்த 1500 ஆகும். சாரி, இதில் பாருங்கள் 1500 ஆகும். அப்போ இங்கேயும் வந்து 1500. அப்போ இங்கே 0 கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், x ப்ளஸ் 30y ப்ளஸ் 60y டிவைடட் பை 5 இது ப்ளஸ் 300. அப்போ இது இன்னரில் இருக்குது, இன்னர் ப்ராக்கெட்டில். இதை முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 30 × 5 150y ப்ளஸ் 60y டிவைடட் பை 5. சரி, இப்போ இது வந்து காமனாக வரணும். அப்போ வரணும்னா 5 × x 5x இது அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே வரும். இங்கே வந்து 5 × 300 1500. இந்த 5 தான் இந்தண்ட வரும். அப்போ 14,560 × 5 அப்படின்னா 72,800. அப்போ நீங்கள் இந்த 1500 இந்தண்ட வந்துடுச்சுன்னா அது மைனஸ் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 72,800 மைனஸ் 1500 ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 120y. இப்போ இந்த 72,800 மைனஸ் 1500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,300 ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 120y. இதை நீங்கள் இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எல்லாம் ஏன்னா 5ஆல் நீங்கள் இன்னும் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே டிவைடட் பை 5ஆல் டிவைட் பண்ணலாம். 71,300 டிவைடட் பை 5 that is 14,260 ஈக்குவல் டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் வந்துடும். ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 120 டிவைடட் பை 5னா that is 24y. இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னொன்றுக்கு நம்ம விகாஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அவர் இன்னொருத்தர் பேர் என்ன, அவர் பேர் சிவுக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட ரேட்டை கண்டுபிடிச்சிடலாம், ஒய்யோட ரேட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கம்பேரிங் த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இந்த இது ஓகே. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தா அவன் யார், ஃபார் சிவுக்கு வந்து என்ன ஆல்சே பிளான் கிடையாது, ரோவன் கிடையாது, ஹால்சே பிளான். இப்போ ஃபார் சிவ்
சிவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதே தான். அவனுடைய ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளோ, 15,200. சரி, இதே ஃபார்முலா தான், அதனால் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் இவனுக்கு என்ன பண்ணால் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கான். அப்போ ரேட் வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 40Y ப்ளஸ் அதில் என்ன பண்ணியிருக்கோம், எப்பயுமே இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இவன் பிளான் என்ன, இவனது ஹால்சே பிளான். ஹால்சே பிளான்னா 50% ஆஃப் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணால், ஆக்சுவலாக 10 ஹவர், அதாவது 15% ஆஃப் எவ்வளோ நேரம் டைம் சேவ் பண்ணியிருக்கான். டைம் சேவ் பண்ண உங்களுக்கு தெரியும், இவனுக்கு வந்து 50 ஹவர்ஸ் தான், டைம் டேக்கன் வந்து 40 ஹவர்ஸ். அப்போ மீதி இருக்கிறது டைம் சேவ்டு 10 ஹவர்ஸ். அப்போ போனஸ் வந்து என்ன இருக்கும், 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸ் இன்ட்டு ஒய், அப்போ 10Y. அப்போ 10Y போடணும். ப்ளஸ் இதில் என்ன வரும், எத்தனை மணி நேரம், அவள் 10 rupees அப்படின்ட்டு இருக்கோம். 10 rupees அப்படின்னா அவன் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான், 40 ஹவர்ஸ். அப்போ 40 × 10 400 rupees. ஸோ இது 400 rupees. இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸு ப்ளஸ், நல்லா பாருங்கள், இந்த 50% ஆஃப் 10Yங்கிறது ஆக்சுவலாக 5Y ஆகிடும். 5ம் 40Yயும் 45Y ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 45Y ப்ளஸ் இதில் என்ன வரும், 400, அப்படியே 400. இது 15,200. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 45Y ஈக்குவல் டு 15,200 மைனஸ் இந்த 400 எந்த வந்துடுச்சுன்னா மைனஸ். அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா, இது நீங்கள் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 45Y ஈக்குவல் டு 14,800. 15,200 மைனஸ் 400, ஸோ 14,800. ஸோ 14,800. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். முதல் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 24Y ஈக்குவல் டு இது. அதை நம்ம அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணலாம். அதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எப்படி வரும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 24Y ஈக்குவல் டு 14,260. இது ஒன்றாவது ஈக்குவேஷன். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் இது மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இது அடிப்பட்டு போயிடும். அப்போ நீங்கள் இதை என்ன வரும், மேக்ஸிமம் 45Yயில் 24Y போச்சு அப்படின்னா அதை அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். சார் இது வந்து இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும், 24Y இங்கே எவ்வளோ வரும், 40Y 5Y 45Y. ஓகே ஓகே, 24Y வருது. ஆக்சுவலாக 42Y வரும். இதில் 5ஆல் டிவைட் பண்ணால் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே 120 டிவைடட் பை 5 அப்படின்னா இந்த இடத்துல 120 டிவைடட் பை 5 ஏன்னா 60, சாரி 150 + 60, தட் இஸ், so sorry, 210. 210 divided by 5, that is 42. then என்னடா பண்ண பார்த்தேன், சரி இங்கே வந்து 42Y வரும், 42Y. ஸோ இது வந்து 42Y. என்னென்னா 45Yயில் 42 போச்சு அப்படின்னா 3Y ஈக்குவல் டு 14,800 minus 14,260, that is 540. So Y equal to 540 divided by 3, so 180. So 180 rupees is a labor rate. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, லேபர் ரேட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸுக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம், எக்ஸுக்கு என்ன பண்ணிருக்கோம், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 45Y ஈக்குவல் டு 14,800 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா. அந்த ஈக்குவேஷனில் இந்த ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 45 ஒய்க்கு எவ்வளோ சொன்னோம், இன்ட்டு 180 ஈக்குவல் டு 14,800. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 45 இன்ட்டு 180, தட் இஸ் 8,100 ஈக்குவல் டு 14,800. So x equal to 14,800 minus 8,100. So 14,800 minus 8,100. So 6,700 rupees.
ஸோ 6700 rupees ரா மெட்டீரியல் காஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ லேபருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோனா 150 ரூபா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடலாம். அதாவது ஃபேக்ட்ரி காஸ்ட்டு எவ்வளோ நமக்கு வரணும், ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் யாருக்கு, விகாஸுக்கு எவ்வளோ, அண்ட் தென் சிவ். இதில் விகாஸுக்கு எவ்வளோ, மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒன்றே தான், சேம் மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க இல்லையா, சேம் மெட்டீரியல் சேம் ரா மெட்டீரியல் சேம் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயும் 6700, இங்கேயும் 6700. ஆனால் லேபரை பொறுத்த வரைக்கும் இவன் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறான், அவன் எவ்வளோ மணி நேரம். இவன் பாருங்கள், விகாஸ் ஒர்க் பண்ணுறது 42 மணி நேரம் ஹவர்ஸ் இன்ட்டு எவ்வளோ ரேட்டு 180 ரூபா. அப்போ 180 ரூபா விகாஸை பொறுத்த வரைக்கும். அப்போ 42 × 180 அப்படின்னா 7560. இவனுக்கு லேபர் எவ்வளோ வருது பாருங்கள், விகாஸ் சிவுக்கு 45 hours. அப்போ 45 hours × 180 ரூபா. ஸோ 45 × 180 ரூபா ரேட்டை போட்டிங்கன்னா 8100. சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே சொன்னோம். இவனுக்கு வந்து 300 ரூபா சொன்னோம், இவங்களுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், 400 ரூபா. ஒருத்தனுக்கு 300, ஒருத்தனுக்கு 400. இவனுக்கு 400, இவனுக்கு 300. சரி, அப்போ நீங்கள் 300 400. அப்போ மொத்தமாக காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் 6700 + 7560 + 300. ஸோ 14560 யாருக்கு, விகாஸுக்கு. இவனுக்கு வந்து 6700 + 8100 + 400. ஸோ 15200. ஸோ இந்த கொஷின் முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ண, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல் கொடுக்கல, அதே மாதிரி லேபர் ரேட்டு கொடுக்கல. ரா மெட்டீரியல் எக்ஸ்ன்னு வச்சுங்க, லேபர் ரேட்டு ஒய்ன்னு வச்சுங்க. அதே மாதிரி ஹால்சே பிளானுக்கு என்ன ஃபார்முலா, அதே மாதிரி ரோவன் பிளானுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு வச்சு அதுதான் நம்ம நார்மலாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்ப்போம், அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு ப்ளஸ் ஓவர் ஹெட்டு 2 3 சேர்ந்தால் தான் ஃபேக்ட்ரி காஸ்ட். இங்கே ஃபேக்ட்ரி காஸ்ட் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவேஷன் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லேபர் எவ்வளோ, ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதாவது லேபர் ரேட் எவ்வளோ, அதே சமயத்தில் ரா மெட்டீரியல் ரேட் எவ்வளோ, அதை XYன்னு வச்சு அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஃபேக்ட்ரி காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த தடவை காஸ்ட் அக்கௌண்டன்சி விட போகிறோம். இன்னும் 4 வீடியோ வரும், அந்த 4 வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டையுமே கொடுப்போம்.